Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரைஸ் nachos with salsa எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ nachos பண்றதுக்கு 1 கப் அளவு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கும் போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இது மாதிரி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி போல் உருட்டிக்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் சரியாக வரலன்னா கொலைப்படாதீங்க, எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம். இது போல் ஃபோர்க்கால குத்தினோன்னா பூரி போல் உப்பி வராதுங்க. இப்போ கத்தியால் 4 பார்டர்ஸும் நல்லா கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் சிப்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. அடுத்தது கட் பண்ணி காமிக்கிறேன். இதே போல் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நாச்சோஸ் சிப்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு. சீஸ் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சீஸ் பவுடர் இல்லை, அதனால் நான் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் ஒரு டப்பாவில் குலுக்கிக்கலாம். இப்போ சூப்பரான நாச்சோஸ் தயாராகிடுச்சு. இது வந்து அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு வந்து ஒரு சால்சா பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சால்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி, பொடியாக நறுக்கிய பூண்டு, இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சால்சா தயாராகிடுச்சு. இப்போ ரைஸ் நாச்சோஸோட சால்சாவை தொட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.